பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கும் 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஒரு கற்பனை கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்கன் ராபின் என்ற ஒரு சாங் பேர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குருவி பாடல்களை பாடும், அதோட குரல் அப்படி இனிமையாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஒரு முறை அது ஒரு இரவு நேரத்தில் அது பாடிக்கொண்டே அமர்ந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த பாரு குருவி, நீ பாடாத, நீ பாடினா உன் சத்தத்தை கேட்டு முதலைகளோ இல்லை பாம்புகளோ ஒன்று முழுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கவனிக்காமல், அதை கேட்காமல், அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு அது செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் தொடர்ந்து அது பாடிக்கொண்டே இருந்தது. அந்த இரவு வேளையில் அந்த குருவின் பாட்டு சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய பாம்பு அதை முழுங்கி அதை சாப்பிட்டு விட்டுருச்சு, அதை கொன்று விட்டது. பிரியமானவர்களே, தவளை தன் வாயால் கெடும், நுணலும் தன் நாவினால் கெடும் என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் நம் வாயை காத்து கொள்ள, மனதில் வைத்து கொள்ள நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 51ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது மரியாள் தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவுடைய விஷயங்களுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டாமா என்று நீங்கள் அறிந்திருக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வேத பாரகர்கிடத்தில், அந்த தேவாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஞானமாய் பேசும் பொழுது எந்த தாய்க்குமே எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மேய்ப்பர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறித்து தூதர்கள் அறிவித்ததை குறித்து அவங்க சொல்லும் பொழுது மரியாள் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன காரியம், ஒரு நல்ல காரியம் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தினரோ செய்துட்டா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதை குறித்து நம்ம எவ்வளோ பேர் இடத்துல நம்ம பேசுகிறோம், சொல்லுகிறோம். இன்னும் அநேகர் அதை சோஷியல் மீடியாவில் முதலாவது போடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் அதை போஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மரியாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் குறித்து அவள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள், தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இந்த தீர்மானத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளால் அலப்பாம, பெருமையான பேச்சுகளால் நம்ம அலப்பாம, நம்முடைய பெருமைகளை பேசுகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்கு மாத்திர மகிமை செலுத்தி நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகள் நமக்கு அவபக்தியை உண்டாகும் என்று 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் வாயை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஒரு அருமையான வசனம் நீதிமொழிகள் 25:28 இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு பக்கம் நம்முடைய ஆவியை அடக்க வேண்டும், இன்னொரு பக்கம் நம் வாயை அடக்க வேண்டும், மனதில் வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இங்கே பார்க்கிறோம், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு மதில் இல்லைன்னா, அந்த வால்ஸ் இல்லைன்னா, புரோக்கன் வால்ஸாக இருக்கும் பொழுது சத்ரு எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் வர அது ஏற்புடையதாக இருக்கிறது. ஈஸியாக சாத்தான் தன்னுடைய காரியங்களை உள்ள நுழைக்க, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய எல்லைகளில் நுழைவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சாஸ்திரத்துல கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க போய் ஏரோதின் அரண்மனைக்குள்ள போய் ஏரோது இடத்துல சொல்லும் பொழுது அந்த ஏரோதுக்குள்ள இருந்த அந்த பிசாசு அந்த தேவ திட்டத்தை அழிப்பதற்காக, அந்த தேவ திட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அந்த திட்டம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை உங்க
குடும்பத்திற்கு நேராக, உங்கள் வாழ்க்கைக்கு நேராக, உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக வரலாம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தாதிருங்கள். அது பொறாமையின் ஆவிகள், வன்கண்கள், பிசாசின் கிரியைகளை அது கொண்டு வர ஏதுவாயிருக்கும். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெருமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு உங்கள் மனதில் வைக்க இன்னைக்கு தீர்மானிங்க. எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் சொல்லாமல் இருக்க அதை நம்மளோட மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க, அவரை துதிக்க நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்கள் மனதில் வைத்துக்கொள்ள, ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தாதபடிக்கு, எல்லாவற்றையும் ஆண்டவரை எல்லாரிடத்திலையும் நாங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு மனதில் வைத்திருக்க, உம்மிடத்தில் மாத்திரம் அதை கொண்டு வந்து விசாரிக்க நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தை எடுக்க நீர் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுகளுக்கு ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்தை காத்துக்கொள்ள, எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள, சத்துரு உட்புகுதல் இல்லாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்க, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாயிலிருந்தோ ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளோ ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளையோ நாங்கள் பேசாதபடிக்க நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுக்க, எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.